ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைய 2 வேர்டு மனநிறைவு, திருப்தி. 2 வேர்டு இல்லை, இது ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் கொடுக்கும். ஆனால் நம்ம இதே 2 வார்த்தையை 5 வார்த்தைகளாக இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். அப்போது வீடியோக்குள்ளே போகலாமா? என்னென்ன 5 வார்த்தைகள், வித்தியாசமான வார்த்தைகள் வித்தியாசமான இடங்களில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். காம்ப்ளசன்சி அது ஒன்று, அடுத்தது கன்சியூமேஷன், அடுத்தது ஃபுல்ஃபில்மெண்ட், அடுத்தது கிராட்டிஃபிகேஷன், அடுத்தது கண்டென்ட்மெண்ட், கடைசியாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த 5 வார்த்தைகளை வச்சு நம்ம இங்கிலீஷில் சென்டென்ஸும் பார்க்கலாம், தமிழில் ஒரு தொடரையும் பார்ப்போம். காம்ப்ளசன்சி அப்படின்னா மனநிறைவு அடைகிற அப்படின்றது அர்த்தம். இதுக்கு இப்போ ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம் இங்கிலீஷில். We have grown too complacent over the year. அப்படின்னா தமிழில் நாங்கள் பல ஆண்டுகளாக மிகவும் மனநிறைவுடன் வளர்ந்துள்ளோம். அடுத்த வார்த்தை கன்சியூமேஷன், நிறைவுன்னு அர்த்தம். கன்சியூமேஷனுக்கு வர சென்டென்ஸ்: The completion of the project was the consummation of the year of hard work. இதுக்கு அர்த்தம் திட்டம் நிறைவடைந்தது, பல வருட கடின உழைப்பின் நிறைவாகும் அப்படின்றது அர்த்தமாகும். இப்போது கன்சியூமேஷன் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது ஃபுல்ஃபில்மெண்ட், 3rd வார்த்தை. ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னா நிறைவேற்றம் அப்படின்றது அர்த்தம். இதுக்கு இங்கிலீஷ் சென்டென்ஸ் பார்ப்போமா? ஆஃப்டர் இயர் ஆஃப் ஹார்ட் ஒர்க் she finally felt a sense of fulfillment in her career. அப்படின்னா பல வருட கடின உழைப்பிற்கு பிறகு அவள் இறுதியாக தனது வாழ்க்கையில் ஒரு நிறைவை உணர்ந்தாள் அப்படின்றது அர்த்தமாகும். இப்போ ஃபுல்ஃபில்மெண்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்த வார்த்தை கிராட்டிஃபிகேஷன். கிராட்டிஃபிகேஷன்னா திருப்பியும் மனநிறைவுன்றது தான் அர்த்தம். இதுக்கு சென்டென்ஸ்: ஃபவுண்ட் கிராட்டிஃபிகேஷன் இன் கெட்டிங் ஹிஸ் நாவல் பப்ளிஷ்ட் அப்படின்றது. அடுத்தது இதுக்கு தமிழ் அர்த்தம் பார்க்கலாமா? அவரது நாவலை வெளியிடுவதில் திருப்தி கண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராட்டிஃபிகேஷனுக்கு நல்ல எடுத்துக்காட்டு. அடுத்த வார்த்தை கண்டென்ட்மெண்ட் அப்படின்னாலும் மனநிறைவுன்னு தான் அர்த்தம். இதுக்கான சென்டென்ஸ் பார்ப்போமா? She felt a deep sense of contentment after finishing the project. இதுவும் முன்னாடி பார்த்த அதே மாதிரி கொஞ்சம் ரிலேட்டடாக வருது. இதுக்குரிய தமிழ் அர்த்தம் பார்ப்போம். திட்டத்தை முடித்த பிறகு அவள் ஆழ்ந்த மனநிறைவை உணர்ந்தாள்ன்றது அர்த்தம். சரி, கடைசியாக சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி. இதுக்குரிய சென்டென்ஸ் பார்ப்போமா? I get a lot of satisfaction from cooking. தமிழ் அர்த்தம்: சமைப்பதில் இருந்து எனக்கு நிறைய திருப்தி கிடைக்கிறது அப்படின்றது பார்ப்போம். இப்போ ஒரே மாதிரியான வார்த்தைகள் 5 வார்த்தைகள் நம்ம இங்கிலீஷில் பார்த்தோம். இப்போ நீங்கள் இதை பேசும்போது இந்த 5 வார்த்தைகளும் இங்கிலீஷில் எங்கெல்லாம் திருப்தி, மனநிறைவுன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துலலாம் நம்ம ஆங்கிலத்தில் பேசும்போதோ இல்லை தமிழில் பேசும்போதோ எனக்கு இந்த 5 வார்த்தைகளையும் நீங்கள் உபயோகிக்கும் போது உங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெவல் நெக்ஸ்ட் லெவல் போகும். இதே மாதிரி நிறைய ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய வார்த்தைகள் புதுசாக நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் உங்களோட இங்கிலீஷோட ஸ்கில்லை இன்னும் கொஞ்சம் வளர்க்கலாம். தேங்க்யூ.